வெல்கம் டு ஈஸி ஃபார்மகாலஜி. இன்றைக்கி நம்ம ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் சில செட் ஆஃப் எம்சிக்யூ கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வில் கோ டு த கொஷின். ஸோ நான் ஹேண்ட் ரிட்டனில் தான் இருக்குது, ஸோ நானே ரீட் அவுட் பண்ணுறேன். விச் இஸ் ட்ரூ ஃபார் பிளாசிபோ? ஸோ பிளாசிபோவில் எது ட்ரூ? ஏ, இனட் டோசேஜ். பி, நோ ஸ்பெசிஃபிக் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. சி, டம்மி மெடிகேஷன். டி, ஆல் ஆஃப் தி அபோவ். Which is true about placebo? எஸ், ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ரெகுலராக வந்து எம்சிக்யூஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ எம்சிக்யூ அட்டன் பண்ணும்பொழுது நம்ம ரைட்டான ஆன்சரை செலக்ட் பண்ணுறது ஒரு விதம் அப்படின்னும் போது அந்த ஆப்ஷன்ஸில் எதுலாம் தப்பு அப்படின்றதையும் நம்ம சைட் பை சைட் கற்றுக்கிட்டே வந்துடணும். ஓகே, ஸோ இதில் எல்லாமே ரைட். அப்போ பிளாசிபோ சம்மந்தமாக கேட்கும்போது அது இனர்ட் டோசேஜ்னு தெரியணும், அதுக்கு ஆக்டிவிட்டி இல்லைன்னு தெரியணும். ஸோ அதை டம்மி மெடிகேஷன் சும்மா கொடுக்குறது தான் உங்களது பிளாசிபோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். So here the right answer is D, all of the above. Second, augmented reactions. ADR படிக்கும்போது will be studying different reaction, right? Augmented reactions அப்படின்னு சொல்லுவோம், which involves mostly reversible type, dose related one, it's a predictable effect, or all the above. Augmented reactions அப்படின்ற side effectsல augmented reaction அப்படின்றது it's a reversible one, dose related one, predictable one, or all of the above. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆன்சர்ஸ் தோணும். ஸோ நம்ம திருப்பி பண்ணும்போது பாருங்கள் ஓகே அப்படின்போது ஒரு ஓகே வெரி குட். ஸோ எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் கரெக்டாக சொல்லிட்டீங்க. இட்ஸ் ஆல் ஆஃப் த அபவ். அது ரிவர்சிபிளாகவும் ஆகும், டோஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும். அது நம்ம என்ன சைட் எஃபெக்ட் வரும் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? எஸ். தேர்ட் கொஷின். Allergical reactions due to penicillin. நல்ல லெசன் பண்ணுங்கள். Allergical reactions due to penicillin is dash type. Type 1 reaction, type 2 reaction, type 3 reaction, type 4 reaction, both type 1 and type 4. So A and B, D. இதில் இந்த எந்த ஆப்ஷன் வரும்? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். தேர்ட் கொஷின். ஸோ அப்போ நமக்கு டைப் 1னா என்ன, டைப் 2னா என்ன, டைப் 3னா என்ன, டைப் 4னா என்னன்னு தெரிஞ்சாகணும். ஓகே, ஸோ அது தெரிஞ்சுன்னா தான் நம்மளால் இதோட ஆன்சர்ஸை நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். டைப் 1 அப்படின்றது அனஃபைலாக்டிக் ரியாக்ஷன், டைப் 2ன்றது சைட்டோலைட்டிக் ரியாக்ஷன். ஓகே, டைப் 3 வந்து ஆர்த்தஸ், டைப் 4 வந்து என்னது, டிலேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஸோ இந்த பெனிசிலினில் அப்போ என்ன எஃபெக்ட் இருக்கும், என்ன மாதிரி அலர்ஜிக்கல் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் 1ம் பண்ணும், டைப் 4ம் பண்ணும். ஓகே, ஸோ அனஃபைலாக்டிக்கும் இருக்கும், டிலேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்கும். அனஃபைலாக்டிக் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஓகே, அதனால தான் பென்சில் நம்ம டெஸ்ட் டோஸ் கொடுக்குறோம், ஒத்துக்காது. டைப் 4 என்னென்னா டிலேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினா இந்த பென்சிலினை யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நர்ஸோ அந்த ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க பாரு, நர்ஸோ டாக்டருக்கோ அவங்களுக்கு நாள் பட அதுக்கப்புறம் டிலேடாக அவங்களுக்கு வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் தெரியும். ஓகே, அதனால் இதுக்கு டைப் 1ம் இருக்குது, டைப் 4ம் இருக்குது. சி, இப்போ இந்த எம்சிக்யூவில் நீங்கள் மார்க் வாங்கணுன்றது முக்கியம் இல்லை. இதனால் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ 1ம் வரும், 4ம் வரும், அனஃபைலாக்டிக்கும் இருக்கும், டைப் 4 வரும். டைப் 4னால் அதை ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த நர்ஸ்க்கோ இல்லை அந்த டாக்டர்ஸ்க்கோ அதை ஹேண்ட்லிங் பண்ணும்போது இது ஆச்சுன்னா நாங்கள் டிலேடாக அவங்களுக்கு அது அந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ரைட்டான ஆன்சர் என்னது, போத் ஏ அண்ட் டி. ஏன்றது என்ன, டைப் 1 அண்ட் டைப் 4. டைப் 1ன்றது அனஃபைலாக்டிக், டைப் 4ன்றது டிலேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. சரிங்களா? வெரி குட். நெக்ஸ்ட் மூவிங் டு த ஃபோர்த் கொஷின். Paracetamol toxicity includes ocular toxicity, ototoxicity, hepatotoxicity. Ocular கண்ணில் வருமா, இல்லை காதில் வருமா, இல்லை லிவரில் வருதா? ஸோ பேராசிட்டமால் டாக்ஸிசிட்டி இன்க்ளூட்ஸ் விச் டைப்? இது டைரக்ட் கொஷின் தான். ஓகே, வெரி குட். ஸோ இட் இஸ் யுவர் ஹெப்படோடாக்சிசிட்டி, லிவரை தான் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, மூவிங் டு த ஃபிஃப்த் கொஷின். Which is not true for OTC drug? So OTC drugல எந்த ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இல்லை? ஓவர் த கவுண்டர் ட்ரக், சேஃப் ட்ரக், sold without prescription, sold with prescription. Which is not true for OTC drugs? Yes, it is
எல்லாமே இது வந்து வித் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்ம கொடுக்குறது தான், சேஃபான ட்ரக்கு தான். ஓடிசினாலே ஓவர் த கவுண்டர் தான். அப்போ இதில் எது ட்ரூ கிடையாது, வித் ப்ரிஸ்கிரிப்ஷன்றது தான் கிடையாது. வெரி குட். நெக்ஸ்ட் 6th கொஷின். ஓட்டோடாக்சிசிட்டி இஸ் காமன் வித், ஓட்டோனா நமக்கு காது, ஓகே, காது டாக்ஸிசிட்டி வருது. எதுக்கு காமனாக இருக்கும்? ஃப்ரூசிமைட், பேராசிட்டமால், போத் தி அபோவ். ஓட்டோடாக்சிசிட்டி இஸ் காமன் வித் ஃப்ரூசிமைட். ஸோ ஃப்ரூசிமைன்றது எங்கே வரும்? நம்மளுடைய டயூரிட்டிக்ஸில் வரும். பேராசிட்டமால் இஸ் அ NSAID ட்ரக். ஸோ வந்து இதுக்கு வந்து என்ன வந்துச்சு? பேராசிட்டமாலுக்கு வந்து நம்ம ஒரே டாக்ஸிசிட்டி தான் சொல்ல முடியும், ஓகே, அதுக்கு வந்து லிவர் தான், ஓகே. ஸோ அதனால் ஒரே ஆப்ஷன் நமக்கு என்னது? ஃப்ரூசிமைட் தான். ஸோ இதுக்கு முன்னாடி தெரியலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரூசிமைட், அமினோகிளைகோசைட், இது ரெண்டுத்துக்குமே ஓட்டோடாக்சிசிட்டி தான். ஃப்ரூசிமைட், அமினோகிளைகோசைட், இது ரெண்டுத்துக்குமே என்ன வரும்? ஓட்டோடாக்சிசிட்டி. நான் டாக்ஸிசிட்டி பற்றி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், நான் சீக்கிரம் போடுறேன் உங்களுக்கு, ஓகே. ஸோ ஆர்கன் டாக்ஸிசிட்டின்றது கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது ஆர்கன் டாக்ஸிசிட்டிலேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ இதில் எந்த ஆன்சர்? ஏ தான், ஃப்ரூசிமைட் தான் இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஷின். Iatrogenic disease means drug-induced disease, physician-induced disease, both the above, none of the above. Iatrogenic அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ட்ரக் இன்டியூஸ்ட் ஆர் ஃபிசிஷியன் இன்டியூஸ்ட் ஆர் போத். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? கரெக்டான ஆன்சர் என்னது இதுக்கு? சி, தட் இஸ் போத் த அபோவ். ட்ரக் இன்டியூஸ் டிசீஸ்னோ ஃபிசிஷியன் இன்டியூஸ் டிசீஸ்னோ சொல்கிறோம். இது என்ன ட்ரக் இன்டியூஸ் டிசீஸ்னால் சில ட்ரீட்மெண்ட்காக சில மருந்து கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிபியே இருக்குது. டிபிக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ஐசோனியாசிட் கொடுக்குறோம். ஆனால் அந்த ஐசோனியாசிட் கொடுக்கும்போதே நமக்கு என்ன தெரியும்? அது கண்டிப்பாக எப்ரோடாக்சிசிட்டி தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்ரக் இன்டியூஸ்ட் அப்படின்னு இருக்குது, இதான் நம்ம என்ன சொல்கிறோம்? அயட்ரோஜெனிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொடுக்குற ஃபிசிஷியனுக்கு ஆல்ரெடி தெரியும் இதை கொடுத்தா இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படின்னு. அதே மாதிரி குளோரோகுயின், ஆன்டி மலேரியல் ட்ரக், அது கொடுத்தா கண்டிப்பாக என்ன ஆகும்? ரெட்டினோபதி தான் வரும். ஸோ இந்த மாதிரி சில மருந்து சில பர்பஸ்க்காக கொடுக்குறோம், ஆனால் அந்த ட்ரக்குக்கான இந்த டிசீஸ் தான் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஈவன் ஆஃப்டர் வித்ட்ராவல் ஆஃப் த ட்ரக்கை வித்ட்ரா பண்ண ஸ்டாப் பண்ண பிறகு கூட நமக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த டிசீஸ் நமக்கு இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் 8th கொஷின். ஃபோகோமீலியா கண்டிஷன் அப்சர்வ்ட் டியூ டு டேஷ் ட்ரக் இன் ப்ரெக்னன்சி, டியூ டு பேராசிட்டமால் ஆர் ஆஸ்பிரின் ஆர் தாலிடோமைட் ஆர் ஆல் த அபோவ். ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரைட்டா? ஸோ வந்து உங்களுக்கு மார்னிங் சிக்னஸ் அப்படின்ற விஷயம் இருக்கும் ப்ரெக்னென்சியில். ஸோ அதுக்காக கொடுத்த ஒரு செடேட்டிவ் ட்ரக் தான் நமக்கு வந்து என்னது? வாமிட்டிங் ஆன்டி எமிட்டிக் ட்ரக் தான் உங்களுடைய தாலிடோமைட், ஓகே. ஸோ அது மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆச்சு? அவங்களுக்கு அந்த லிம்ஸ் எல்லாம் வந்து அன்டெவலப்டு ஆகிடுச்சு. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபோகோமீலியா. ஸோ இந்த மாதிரி எஃபெக்டை தான் டெரட்டோஜெனிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் தாலிடோமைட். நெக்ஸ்ட் 9th கொஷின். கிளினிக்கல் ட்ரையல் இன்வால்வ்ஸ் ஹவு மெனி ஃபேஸஸ்? கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு சொல்லும்போது அது எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? phase 1, 1 phase, 2 phase, 3 phase or 4 phases. சரி, நம்ம ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு பேசிக்காக இருக்க கொஷின் தப்பு போயிடுவோம். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் பேசிக்காகவும் இந்த முறை வந்திருக்கு. ஸோ கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்னு சொல்லும்போது எஸ், இட்ஸ் 4 phases உங்களுக்கு இருக்கும், ஓகே. ஸோ 4 phases. நெக்ஸ்ட் 10th கொஷின். IEC இதெல்லாமே ஜெனரல் ஃபார்மகாலஜிலே தான் வருது. IEC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்கல் கிளியரன்ஸ், இண்டஸ்ட்ரியல் எத்திக்கல் சாப்டர், இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்ஸ் கமிட்டி. ஸோ இது எதுக்கு வரும் உங்களுக்கு பாருங்கள்? IEC அப்படின்னு வரும். வாட் இஸ் இஸ் ஃபுல் ஃபார்ம் ஃபார் IEC? Yes, it's Institutional Ethics Committee. Next, moving to the 11th question. What is the other name for generic name of a drug? So, drug is generic name. So, like it means, is it a chemical name or a proprietary name or non-proprietary name or code name? So, what is the other name for generic name? What is the other term? Other term for generic name.
எஸ் இட்ஸ் அ பார்த்தீங்களா டக்குன்னு நல்லா பதில் சொல்லுவீங்க. டக்குன்னு இந்த ஈஸி கொஷின் தான், கொஞ்சம் நேரம் யோசிச்சா ஞாபகம் வந்துடும். ஜெனரிக் நேம் அப்படின்றது ப்ரொப்பரைட்ரி நேமா நான் ப்ரொப்பரைட்ரி நேமா? ப்ரொப்பரைட்ரி நேமா நான் ப்ரொப்பரைட்ரி நேமா? ஸோ நிறைய பேர் தப்பாக சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆன்சர். ஆக்சுவலி பார்த்தீங்களா நிறைய டஃப்பான கொஷின்ஸ்க்கெலாம் பதில் சொல்கிறீங்க. இது ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு யார்? எஸ்யூடி ரெய்னா. ஓகே, ஸோ ரெய்னா மட்டும்தான் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு மருந்துக்கு வந்து வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேம். ஃபஸ்ட்டு ஒரு கோட் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் கெமிக்கல் நேம் வரும், அதுக்கப்புறம் ஜெனரிக் நேம், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரர் கொடுக்குற நேம் தான் ப்ரொப்பரைட்ரி நேம், அதை பிராண்ட் நேம். அப்போ ஜெனரிக் நேம்க்கு இன்னொரு பேர் என்ன? ஜெனரிக் நேம்க்கு இன்னொரு பேர் என்ன? தட் இஸ் யுவர் நான் ப்ரொப்பரைட்ரி. ப்ரொப்பரைட்டர்னு அர்த்தம் ஓனர். ஓகே, ஸோ அந்த ஜெனரிக் நேம்க்கு ஓனர்லாம் கிடையாது. ஓகே, ஸோ ப்ரொப்பரைட்ரி நேம்னா தான் பிராண்ட் நேம். ஜெனரிக் நேம் அப்படின்றது நான் ப்ரொப்பரைட்ரி நேம். இந்த கொஷினை குறித்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப பேசிக்கானது, இதில் தப்பு பண்ணிட்டீங்க பாருங்கள். ஸோ ஜெனரிக் நேம்க்கு இன்னொரு நேம் என்ன? நான் ப்ரொப்பரைட்ரி நேம். ஓகே, ஸோ இட்ஸ் எ நான் ப்ரொப்பரைட்ரி நேம். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஸோ ஜெனரிக் நேம்க்கு வேறு என்ன டேர்ம் நம்ம சொல்லலாம்? நான் ப்ரொப்பரைட்ரின்னு சொல்லலாம். இதே ப்ரொப்பரைட்ரி நேம்னா என்ன அர்த்தம்? பிராண்ட் நேம். ஓனர் உங்களுக்கு இருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் ப்ரொப்பரைட்டர்னா ஓனர். பிராண்ட் நேம், ட்ரேட் நேம் அப்படின்றது தான் ப்ரொப்பரைட்ரி நேம். ஜெனரிக் நேம்ன்றது நான் ப்ரொப்பரைட்ரி நேம். இஸ் இட் கிளியர்? ஓகேவா? ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ப்ரொப்பரைட்ரி கிடையாது, நான் ப்ரொப்பரைட்ரி நேம் தான் ஜெனரிக் நேம். ஸோ வாட் எவர் த நேம் வி ஆர் ஸ்டடிங் இன் த டெக்ஸ்ட் புக் இஸ் தி ஜெனரிக் நேம். நெக்ஸ்ட், சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ் பிலாங்ஸ் டு விச் ஸ்கெடியூல்? நம்ம படிச்சிருப்போம். ஸ்கெடியூல் ஹெச், ஸ்கெடியூல் கே, சிஎக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இந்த சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ்லாம் எந்த ஷெடியூலில் வரும்? Okay, very good. So psychotropic drugs comes under the schedule X. Okay, so இதில் இன்னொரு question. எந்த ஷெடியூலில் வர ட்ரக்ஸ் எல்லாம் ஃபார் கிளினிக்கல் ட்ரையல்ஸ், கைட்லைன்ஸ் ஃபார் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வில் பி given in schedule H, Y or X? 13th question, schedule H, Y, X இதில் எது கைட்லைன்ஸ் ஃபார் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்? Yes, for clinical trials, schedule Y. Okay. So drugs that is sold under the prescription only. எந்த drugsக்கு வந்து நமக்கு prescription is mandatory? Schedule H drugs, Schedule C drugs, Schedule HS drug. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஷெடியூலில் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஹெச்சா சியா எஸ்ஸா எது which should be sold under the prescription only? எஸ், ஸோ ஷெடியூல் ஹெச் ட்ரக்ஸ் அதுன்றது கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும்? டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்குது, நம்ம அந்த மாதிரி பார்பிஜரேட்ஸோ இல்லை அல்ப்ரோசோலமோ அதெல்லாம் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கவே முடியாது. தீஸ் ஆர் ஆல் ஷெடியூல் ஹெச் ட்ரக்ஸ். அடுத்து, purgatives give during menstruation may decreases the menstrual blood flow, increases the menstrual blood flow. ஸோ பர்கேட்டிவ் அப்படின்றது நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது நமக்கு பர்கேட்டிவ்ஸ், கெத்தரட்டிக்ஸ், லாக்ஸேட்டிவ்ஸ்லாம் கொடுக்குறோம், ரைட்டா? ஸோ இப்போ அதில் ஃபீமேலுக்கும் கொடுக்கலாம், மேலுக்கும் கொடுக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த செக்ஸ், அந்த ட்ரக்கோட ஆக்ஷன் மாறுது அப்படின்றதுக்கு தான் இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ ஃபீமேலுக்கு கொடுக்குறோம். ஸோ டியூரிங் த மென்ஸ்ட்ரேஷன் டைம் அப்போ கொடுக்கும்பொழுது நார்மல் பர்கேட்டிவ் ஆக்ஷன் ஆனது என்ன பண்ணும்? உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுமா, டிக்ரீஸ் பண்ணுமா? ஸோ இதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா ஒரு கெஸ்ஸில் தான் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், வெரி குட். எஸ், இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீசஸ் யுவர் மென்ஸ்ட்ரல் பிளட் ஃப்ளோ. ஏன்னா உனக்கு என்ன ஆகும்? இன்க்ரீசஸ் யுவர் பெல்விக் கன்ஜெஷன். ஸோ அதனால் என்ன ஆகும்? உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வில் இன்க்ரீஸ். ஓகே, நெக்ஸ்ட் 16th கொஷின். விச் இஸ் நாட் ட்ரூ இன் நியூபார்ன் அண்ட் இன்ஃபென்ட்ஸ்? ஸோ இதில் விச் இஸ் நாட் ட்ரூ? இம்மெச்சூர் லிவர் இருக்குமா, or not well formed blood brain barrier, or high gastric acidity?
So in newborn, immature liver, not well deformed blood brain barrier, high gastric acidity. இதில் எது ட்ரூவாக இருக்காது, which is not true in newborn and infants. Yes, very good. Because acidity என்ன இருக்கும் உங்களுக்கு லோவாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா gastric acidity will be very low. ஸோ நான் இங்கே ஹைன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் this is not the true in newborn. Next 17th question. Chelating agents bind with heavy metals. Okay, so it is an example of physiological antagonism or chemical antagonism. We have different type of antagonism, right? So the chelating agents binding with heavy metals அப்படின்றது which type of antagonism? Physiological antagonism or chemical antagonism? Yes, very good. So it is chemical antagonism. So physiological antagonism na ஒரு receptor act ஆகி ஒரு drug ஒரு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னொரு ட்ரக் என்ன பண்ணும், வேறு ரெசப்டாரில் ஆக்ட் ஆகிட்டு அதுக்கு ஆப்போசிட் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் யுவர் ஃபிசியாலஜிக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்டமைன் என்ன பண்ணும், இஸ்டமைன் ரெசப்டாரில் ஆக்ட் ஆகி உங்களுக்கு பிராங்கோஸ்பாசம் ப்ரொடியூஸ் பண்ணுது வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அது மாற்ற அதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், அட்ரினலைன் கொடுக்கலாம். அட்ரினலைன் எந்த ரெசப்டாரில் ஆக்ட் ஆகும், அட்ரினர்ஜிக் சிஸ்டமில் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதை நம்ம என்ன சொல்கிறோம், அது ரிவர்ஸ் பண்ணிடுது பிராங்கோஸ்பாசத்தை. அதுதான் ஃபிசியாலஜிக்கல் ஆன்டகனிசம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் 18th question. Therapeutic index for which drug is high? So I have given 3 drugs here: digoxin, penicillin, lithium. Which drug is having the high therapeutic index? So these are the topic that is coming in general pharmacology-லியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம புக்லேயே தான் வரக்கூடியது. ஸோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் எதுக்கு ஹையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு எது கொடுப்போம், டிஜாக்சின்னு நம்ம கார்டியாக் கிளைகோசைடு, பெனிசிலின் தெரியும், லித்தியம் நமக்கு இதுக்கு கொடுக்குறோம். ஸோ இதுக்கு ரைட்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பெனிசிலின் தான் தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் ஹையாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி நோஸ் வாட் இஸ் தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ the therapeutic index may be different for each action of a drug. So is the statement true or false? You just tell me whether this statement is true or false. Therapeutic index may be different for each action of a drug. ஒரு ட்ரக்குக்கு டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் இருக்கும், ரைட்டா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் இந்த தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறேன். இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ். ஸோ ஒரு ட்ரக் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேராசிட்டமாலே வச்சுக்கோங்களேன். ஸோ பேராசிட்டமாலுக்கே அனால்ஜெசிக்ஸ் ஆக்டிவிட்டியும் இருக்குது, ஆன்டிபைரட்டிக் ஆக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ அப்போ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் வேரி ஆகுமா அப்படின்னு கேட்குறேன். எஸ், இட் இஸ் கோயிங் டு வேரி ஃபார் ஈச் ஆக்ஷன். நெக்ஸ்ட் 20th question. நிக்கோட்டினிக் ரிசப்டார்ஸ், இதெல்லாம் பேசிக் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் படிக்கிறது. இதெல்லாமே வந்து ஜெனரல் ஃபார்மகாலஜி தான். நிக்கோட்டினிக் ரிசப்டார்ஸ் ஆர் example for enzymatic receptor, G protein coupled receptor, ion channel receptor. So it's an example for your ion channel receptor. Example for ion channel receptor. இப்போ வந்து G protein coupled receptor அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து உங்களுக்கு என்ன வரும், இந்த மஸ்க்ரானிக் ரெசப்டார்ஸ், அட்ரினர்ஜிக் ரெசப்டார்ஸ் இதெல்லாம் வரும். என்சைமேட்டிக் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சுலின், அதெல்லாம் வந்து என்சைமேட்டிக் ரெசப்டார்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப பேசிக்காக ரிசப்டார்ஸ்னால் என்னப்பா அது? இஸ் இட் அ கார்போஹைட்ரேட் ஆர் ப்ரோட்டீன் இல்லை வேறு ஏதோ சப்ஸ்டன்ஸா? என்னது இது? ரெசப்டார்ஸ் ஆர் பேசிக்கலி வாட் இட் இஸ்? எஸ், receptors are chemically they are protein in nature. ஸோ அதனால தான் நம்ம லைஃப் லாங் ஒரே ரெசப்டார் இருக்குமானா இருக்காது. ப்ரோட்டீன் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், உங்களுக்கு டீநேச்சர் ஆகிடும், புது ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு ரெசப்டார்ஸ்க்கும் லைஃப் ஸ்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட், மெக்கானிசம் ஆக்ஷன் ஆஃப் ஒமிப்ரசோல் இஸ் த்ரூ.
ஸோ ஒமிப்ரசோலோட ஆக்ஷன் இது ரெசெப்டார் மீடியேட்டட் மெக்கானிசமா இல்லை அயான் சேனல் மெக்கானிசமா ஆர் என்சைம்ஸ் ஆர் பம்ப் மீடியேட்டட் மெக்கானிசமா? எந்த மெக்கானிசத்தில் வரும் ஒமிப்ரசோல் ஆக்ஷன்? ஓகே, பம்ப். பிகாஸ் இட்ஸ் அ ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் பம்ப்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க, ரைட்டா? இட்ஸ் அ பம்ப். நெக்ஸ்ட், which is not given by transdermal patch, which is not given through transdermal. ஸோ இதில் எது டிரான்ஸ்டர்மல் பேட்சாக நம்ம கொடுக்கறது இல்லை? நைட்ரோகிளிசரின், பைலோகார்பின், ஸ்கோபாலமைன், சைக்ளோஸ்போரின், which is not given as transdermal patch. நோ ரெய்னா. ஸோ நைட்ரோகிளிசரினில் வந்து நம்ம கண்டிப்பாக டிரான்ஸ்டர்மல் பேட்ச், சப்லிங்குவல் ரூட் ரெண்டுமே ஒரு நைட்ரோகிளிசரினுக்கு. ஓகே, ஸோ அது நம்ம மறக்கவே கூடாது. ஸோ சி நிறைய டஃப்பான கொஷின்ஸ்லாம் சூப்பராக பதில் சொல்வீங்க விமலா. ஓகே, ஸோ இப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுது பார்த்தீங்களா உங்களுக்கு? ஓகே, சீத்தலா தேவி, முகமது ஹமீம், வெரி குட். ஓகே, ரெய்னா கரெக்ட். ஓகே ஓகே குட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரோகிளிசரினும் சரி, பைலோகார்பினும் சரி, ஸ்கோபாலமைன்லாம் நம்ம வாமிட்டிங் வராமல் அயோசின் பேட்ச்லாம் கொடுக்குறோம்ல, அதுதான். ஸோ இதில் கொடுக்காத ட்ரக் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோஸ்போரின். அது 3 drugs ஆர் கிவன் அஸ் அ டிரான்ஸ்டர்மல் பேட்ச். நைட்ரோகிளிசரின், பைலோகார்பின், ஸ்கோபாலமைன் எல்லாமே பேட்சாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொஷின், விச் இஸ் ட்ரூ ஃபார் பி ட்ரக்ஸ்? பி ட்ரக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இதில் எது பி ட்ரக்ஸ்ன்னு சொல்லுது? பி ட்ரக்ஸ்னால் பர்சனல் ட்ரக்ஸா ஆர் ப்ரிஸ்கிரைப்டு ரெகுலர்லின்னு அர்த்தமா, இல்லை ரெண்டுமே போத்தா? வாட் இட் மீன்ஸ் பை பி ட்ரக்ஸ்? ஸோ இன் pharmacology we have P drugs. What it mean by P drugs? ஓகே, நீங்கள் இது உடனே இது குவிஸ் முடிஞ்ச உடனே யூ ஜஸ்ட் புக் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ பி ட்ரக்ஸ் மீன்ஸ் பர்சனல் ட்ரக்ஸ் அண்ட் ப்ரிஸ்கிரைப்ட் ரெகுலர்லி. ஓகே, ஸோ இட்ஸ் அ பர்சனல் ட்ரக்கு, ப்ரிஸ்கிரைப்ட் ரெகுலர்லி. வெரி குட் பிரதீப். ஸோ ரெண்டுமே வரும் இதுக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் அ பர்சனல் ட்ரக் அண்ட் ப்ரிஸ்கிரைப்ட் ரெகுலர்லி. காமனாக நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண ட்ரக், அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பி ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ 24 கொஷின்ஸ் ஓவர். அடுத்து 25. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரக் இஸ் நாட் கிவன் பை சப்லிங்குவல்? நம்ம இப்போ டிரான்ஸ்டர்மல் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி விச் இஸ் நாட் கிவன் பை சப்லிங்குவல் ரூட். ஸோ எது சப்லிங்குவல் ரூட்டில் கொடுக்கல? நிஃபிடிபைன், நைட்ரோகிளிசரின், நைட்ரோஃபியூரன்டாயின், புப்ரினார்ஃபின். which is not given by sublingual route. Yes. See, nifedipine நம்ம என்ன பண்ணுறோம்? கால்சியம் சேனல் பிளாக்கர் கொடுக்குறோம். நைட்ரோகிளிசரின் நம்ம கொடுக்குறோம், நைட்ரேட்ஸு. ஓகே, சாஞ்சனாக்கு கொடுக்குறோம். நைட்ரோஃபியூரன்டாயின் நமக்கு என்னது? ஆன்டிபயோட்டிக். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? இது நம்ம கொடுக்கறது இல்லை. தட் இஸ் நாட் கிவன் பை த சப்லிங்குவல் ரூட். ஸோ சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகே, ஸோ இப்போ இந்த வரைக்கும் 25 கொஷின்ஸ் கேட்டது நான் வந்து இதுக்கு முன்னாடி கேட்கல. இந்த கொஷின்ஸை நியூவாக நானே இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கொடுக்கக்கூடிய 5 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கேட்ட சில கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க வீடியோவை. 26th கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிளாஸ்மா ப்ரோட்டீன் பைண்டிங் அப்படின்றது இட் இன்க்ரீசஸ் த வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ட்ரக் or facilitates the glomerular filtration of the drug, minimizes the drug interaction, makes the drug long acting. பொறுமையாக படிங்க, கொஷினை பொறுமையாக படிங்க. ஓகே, ஸோ எப்பயுமே நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதால இது வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் கரெக்ட் வே ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எம்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சர் மாதிரி இன்னொரு ஆன்சர் இருக்கிற மாதிரி தோணும். ஓகே, அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் 4 ஆப்ஷனையும் பொறுமையாக படித்து டக்குன்னு பதில் சொல்லுங்கள். ஒரு ட்ரக்கு பிளாஸ்மா கூட ரொம்ப நேரம் பைண்ட் ஆகிருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஹை பிளாஸ்மா ப்ரோட்டீன் பைண்டிங் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ஃப்ரீ ஃபார்ம் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். ஸோ பிளாஸ்மா கூடயே ஒட்டி இருக்க ட்ரக் ஆக்டிவாகவே இல்லாமையே போயிடுமானா இல்லை,
கொஞ்சம் கொஞ்சமாக பிளாஸ்மாலேருந்து ரிலீஸ் ஆகி ஃப்ரீ ட்ரக்காக உங்களுக்கு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அதனால் அந்த பிளாஸ்மா ப்ரோட்டீன் பைண்டிங் கூட இருக்க ட்ரக் என்ன ஆகும், லாங் ஆக்டிங்காக இருக்கும். இட் மேக்ஸ் த ட்ரக் லாங் ஆக்டிங். ஓகே, ஸோ ரொம்ப நேரம் அது பைண்ட் பண்ணியிருக்கிறதால என்னாகும், கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், சர்க்குலேட்டிங்கில் இருக்கிறதெல்லாம் யூஸ் ஆகும். திருப்பி ஃப்ரீயாக இருக்கிறது காலியானவுடனே என்ன ஆகும், பைண்டிங்லேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால ஒரு ட்ரக் என்ன ஆகும், ரொம்ப நேரத்துக்கு நமக்கு ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் தெரியலனா அந்த ஆப்ஷன் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் எ ட்ரக் லாங் ஆக்டிங். நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, லாங் ஆக்டிங். ஓகே. Seventh, probiotics are obtained from plant sources, animal sources, microbial sources, none of the above. Yes, so probiotics, it is obtained from your microbial sources. Very good. Next, 28. Insulin is given by which route? Yes, insulin commonly it is given by the subcutaneous route. Next, 29th question. Which of the following is not belongs to parenteral route of drug administration? Which of the following is not the parenteral route? So parenteral. Enteral means it involves your GI tract. GI tract illama varadhu dhaan par. Par means away from your enteral route. Yes, very good. That is your buccal route. C. Okay. Very good. Next, 30th question. Special drug delivery system includes Oxyset, prodrug, osmotic pump, all the above. ஸ்பெஷல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஸ்பெஷல் ட்ரக் டெலிவரி சிஸ்டமில் எதெல்லாம் வரும், ஆக்யூசெட், ப்ரோட்ரக், ஆஸ்மாட்டிக் பம்ப், ஆல் த அபோவ். ஆக்சுவலி ஸ்பெஷல் ட்ரக் டெலிவரி சிஸ்டமில் ஆக்யூசெட்டும் வரும், ப்ரோட்ரக்கும் வரும், ஆஸ்மாட்டிக் பம்பும் வரும். ஓகே, சரி, நம்ம டிஃபிகல்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பேசிக்காக இருக்க கொஷின்ஸை மறந்துடுவோம். ஸோ அதனால் பேசிக்காக இருக்க விஷயத்தையும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப பேசிக்காக இருக்கேன்னு நினச்சிப்போம், கடைசியில் அந்த பேசிக்காக இருக்குது தப்பாக சொல்லிவிடுவோம் பதில். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த ஆன்சர்ஸ்லாம் டவுட்டாக இருக்கோ நீங்கள் நோட்